அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், அருளாளன். அவன் நமக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளை நம்மால் கொஞ்சமாவது சொல்லி முடித்திட முடியுமா? நிச்சயமாக முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த மரத்தையும் பேனாவாக்கி அனைத்து கடல் நீரையும் மையாக்கி எழுத முயன்றாலும் இறை அருட்கொடைகளை எழுதி முடித்திட முடியாது. அன்றாடம் அல்லாஹ்வின் அன்பை நினைவூட்டும் ஏதாவது ஒரு சம்பவம் நமது வாழ்வில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவற்றை நாம் கொண்டாட மறந்து விடுகிறோம். சோம்பலும் பொடுபோக்குத்தனமும் நம்மை அல்லாஹ்வின் அன்பை விட்டு ரொம்பவே தொலைதூரத்துக்கு இழுத்துச் சென்று விடுகின்றன. அந்த வகையில் நாம் மறந்து போன இறை அருட்கொடைகளை நினைவூட்டவே இந்த பதிவுகள். நாம் இந்த உலகத்தை எளிதாகவும் இனிதாகவும் கடந்து செல்ல நமக்கு 2 அடிப்படை நிபந்தனைகள் அவசியம். முதலாவது, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து கொள்வது. இரண்டாவது, அவனது அருளை நினைவு கூர்ந்து அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவது. இந்த 2 நிபந்தனைகளையும் நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துவிட்டால் நாம் முறையாக வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகிறான்: மனிதர்களே, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நானும் நினைவு கூறுகிறேன். எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனது அருட்கொடைகளை மறுத்து நன்றி மறந்து வாழாதீர்கள். அல்லாஹ் நமக்கு அள்ளி வழங்கி இருக்கும் அருட்கொடையை நினைவு கூறும் போதும் அதற்காக நாம் நன்றி செலுத்தும் போதும் நமது ஆன்மா அமைதி கொள்கிறது, வாழ்வு அர்த்தம் பெறுகிறது, மறுமை வெற்றிக்கான வழி எளிதாகிறது. பிறரது வாழ்வோடு நமது வாழ்வை ஒப்பிட்டு ஏங்கி தவிக்கும் மனோபாவம் அடியோடு முடிவுக்கு வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ரகசியம் துல்லியமாக புரிய ஆரம்பிக்கிறது. இதயத்தில் முழுமையான நிம்மதி குடிகொள்கிறது. வாழ்வின் ஏற்றமும் இரக்கமும் நம்மை இம்மியளவும் பாதிக்காமல் மௌனமாக கடந்து செல்கிறது. உடலும் உள்ளமும் காயங்களால் நிறைந்திருந்த போதும் நம்மால் மென்மையாக உண்மையாக புன்னகைக்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், அந்த அல்லாஹ்வின் அன்பு குறித்தும் அவனது அருள்கள் குறித்தும் தொடர்ந்தொரு செய்தியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.